Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஊட்டில பார்ட் 2 ஈவினிங் டைம்ல என்ன பண்றோம் அப்படிங்கறத இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 2ங்கிறது சரியான டர்மான்னு தெரியல, பட் ஈவினிங் vlog. இப்போ ஊட்டி மார்க்கெட் ஏரியா போறோம். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவோம். தூக்கம் தான் வருது. எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பங்கஜ் போஜனாலயா, A to B, ப்ளூ ஹில்ஸ். இந்த A to B எப்பவும் சத்தமாக அப்படிமா இருக்கும், பட் இன்னைக்கு ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஷாப்பை மூடிட்டாங்களோ. நடந்தே வந்துட்டோம் மார்க்கெட்டுக்கு, ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ யா, நம்ம எப்பவும் வாங்குற ஊட்டி வறுக்கி வாங்கணும். ஊட்டி வறுக்கி, சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா சக்கப்பழம், பூண்டு வேணுமா? இருக்குல்ல? ஆமாம், பூண்டு இல்லை, மற்ற எல்லாம் வாங்கணும். நம்ம எப்பவும் வாங்குறது இந்த வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து தான் வாங்குவோம். இது இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கேயும், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. பட் இப்போ பார்ப்போம், நம்மளுக்கு தேவையானது இருக்குது, அதை வாங்குறது தான் நம்ம வேலை. வாங்கியாச்சு. சாக்லேட் இருக்கான்னு பாருங்க. 55 சாக்லேட் இருக்கணுமே. சாக்லேட் இருக்காண்ணா? ஒரு சாக்லேட் எடுத்து வந்துருங்க. இந்த ஐஸ்கிரீம் எதனாலன்னா மத்தியானம் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக. நான் ஓப்பனே பண்ணல, அதுக்கிடையில் அதான் எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுவீங்க? திரும்பி நிற்க இந்த வெதருக்கும் இது நல்லா தான் இருக்குது. அண்ட் நாங்கள் வாங்கின வர்க்கியில் இதே மாதிரி ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் இப்படி என்ன சுட வடை போட்டுட்ருக்காங்க. அதான் டேடிக்கு வேணுமான்னு கால் பண்ணி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ரிட்டர்ன் நடந்து போயிட்டுருக்கோம். எந்த வழியாக வந்தோமோ அதே வழி தான். ஆக்சுவலி இது ஒன் வே, நடந்து போகிறவங்க போகலாம். கார்லலாம் வந்தால் ரூட்டு கிடைக்கும். கரெக்டு. ஆனால் நடந்தது ஒரு நல்லது தான், சாப்பாட்டுக்கு நடக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்ஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ அதே ஷாப்புக்கு ரிட்டர்ன் வந்திருக்கோம் இன்றைக்கி. ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எனக்கு எதுவும் இன்னும் பிடிக்கல, பார்க்கலாம். வர வர பேர்ல் மேலே தான் கண் போகுது. இது ஏன் 499 399 கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் இந்த சைடு. இங்கே ஓகே. இது நல்லா அந்த மாதிரி இருக்கு, பார்க்கலாம். நடந்து ஹோட்டல் ரூம்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நடையே இல்லை, காலையிலேருந்து கார்லே தான் இருந்தோம். ஸோ அதுக்கு இந்த வாக் வந்து நல்லது. 5 லிட்டர் கேன் தான் வாங்கணும். பே பண்ணிட்டீங்களா? சூப்பர். கிளம்பு. ஷாப்பிங்லாம் முடித்து வந்தாச்சு. வெளியில் உட்காந்துருக்கேன், கால் வலிக்குதுன்ட்டு. அன்பிளான்ட் நாங்கள் ஏதாட்டும் சோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சோம் ஆட்டோ, பட் கிடைக்கல. ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் வர்றதுக்கு அவங்க சொன்னாங்க இது ஒன் வே அப்படி இப்படின்னு. ஸோ பெட்டர் நம்ம நடந்து வரலான்னு சொல்லிட்டு வந்தது.
டயர்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ எவ்வளோ 1000 ஸ்டெப்ஸ் நான் பார்த்துட்டு வரேன். எவ்வளோ மக பாரு இல்லை எவ்வளோ 1000 ஸ்டெப்ஸ்ன்னு நீங்கள் நடந்தது சொல்லுங்கள், அது எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்திருக்கணும். வரலையே மக்கா, அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். 8800 வெயிட் பண்ணுங்க, கேமரா பிடிங்க. மூச்சு வாங்க வாங்க நடக்கும். ஏய் மக்கா, எனக்கு கம்மியாக காட்டுது. 7906. அப்போ நீங்கள் காலையிலேருந்து வாட்ச் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட 8800. பட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா 5 கிலோமீட்டர்ஸ். என்னோட டிஸ்டன்ஸ் 630. ஆமாம், என்னோட 1 கிலோமீட்டர் நீங்கள் கூட நடந்திருக்கீங்களா? எங்கே நடந்தீங்க? இந்த இடம் நல்லா இருக்குதான் உட்காந்து கதை பேசுகிறதுக்கு. முன்னாடி இந்த மாதிரி டேபிள் இருக்காது, சேர்ஸ் வேணால் எடுத்து போட்டு உட்காரலாம். பட் டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நைட் ஃபயர் வேறு இருக்குது, நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஷாப் தான் இது. ஸோ அவங்களோட ஷாப் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அவங்களே மீட் பண்ணிவிட்டு அவங்க ஷாப்பில் எப்போவுமே நாங்கள் வாங்குறது இந்த ஜாக் ஃப்ரூட். ஸோ அதையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போனதுக்கு காரணமே இது தான். இந்த ஃப்ரூட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இவங்களுக்கு வர்றது வந்து பண்ருட்டி ஏரியாவிலேருந்து. அண்டு அவங்கக்கிட்ட எப்போவுமே பெஸ்ட்டான ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த வகையில் பயங்கர டேஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி. அப்பா குளிர்து, எனக்கு இப்போ தான் குளிரவே ஆரம்பிக்கும். ஆனால் இதை வாஷ் பண்ணாமல் சாப்பிட முடியாது. ஸோ அதனால மணி 6:38 ஆயிடுச்சு, இன்னும் சன்செட் ஆகலைங்க. அண்ட் நான் லாஸ்ட் டைம் டின்னருக்கு என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? ஒரே ஒரு ஹாட் சாக்லேட். அதுவும் எங்கன்னா மோடிஸில். எப்போ ஊட்டி வந்தாலும் மஸ்ட்டு அந்த ஹாட் சாக்லேட் குடிச்சே ஆகணும். அண்ட் லாஸ்ட் டைம் அந்த ஹாட் சாக்லேட் பாம் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி நான் எப்படி இருக்குமோ என்ன வேஸ்ட்டுன்னு நினச்சேன் 100 rupees. பட் வீட்டில் போய் ஒரு பெரிய கிளாஸில் பால், சூடான பால் ஊற்றி அது உள்ளே போட்டால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. மோஸ்ட் ப்ராபப்ளி அதுவும் 2-3 வாங்கணும். பட் அது கிளம்புற அன்றைக்கி வாங்கினா போதும். பட் இன்றைக்கி போய் ஒரு ஹாட் சாக்லேட் குடிக்கணும். அவங்க அங்கே நின்று ஏதோ வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் டேடி சாப்பிட்டு கை துடைச்சிட்ருக்காங்க. நான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப கூட்டம் இல்லை, ரிலாக்ஸ்டாக. ஸோ ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்கோம். இல்லாட்டா வீக்கெண்ட்ஸ் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். வீக்கெண்ட் இல்லாததுனால ஃப்ரீயாக இருக்குது. நான் எடுத்துகிட்ருக்கிற வ்ளாகெல்லாம் இமீடியட்டாக எடிட் பண்ணி ப்ரைவேட் வீடியோஸாக அப்லோட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஃபோனில் மெமரி ப்ராப்ளம் வராது. அதர்வைஸ் என்னென்னா பாப்அப் வர ஆரம்பிச்சிடும், ஸ்டோரேஜ் ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது 128 தான். ஸோ நெக்ஸ்ட் நான் எப்போ அப்கிரேட் ஆகுறேனோ அப்போது மேபி 256 ஆயிரம் ஒன்று இருக்குமே, அது வாங்கணும். வாக்கிங் போகலாமான்னு கேட்குறாங்க டுவர்ட்ஸ் பொட்டானிக்கல் கார்டன். போயிட்டு வருவோம். 2 பேருக்கு பிளானிங் பண்ணிட்டாங்க. என்ன பிளான்? பொட்டானிக்கல் கார்டன் தானே? ஓகே சலோ. சரி சரி சரி. ஃபாலோவர்ஸ் ப்ளீஸ் வாங்க. ரொம்ப பண்ணாத புஜ்ஜு, நீ என்னோட ஃபாலோவர். எனக்கு இல்லை, நீ என் பின்னாடி வரல. அன்ஃபாலோ பண்ணிடுவீங்க. வந்துட்டோம் மோடிஸ். எனக்கு தான் குளிருது, அவங்க 2 பேருக்கு குளிர்ந்த மாதிரி தெரியல. ஸோ நம்ம மோடிஸில் போய் காஃபி டீயை குடிச்சிட்டு வருவோம். சுதாகருக்கு தான் காஃபி டீ, மீதிக்கு என்னது சொல்ல பார்ப்போம். வடையா? உனக்கு புஜ்ஜு. மீதிக்கு ஹாட் சாக்லேட். தேங்க்யூ, நன்றி, மிக்க நன்றி சுதாகர் அவர்களே. எஸ், இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. நான் ஆர்டர் பண்ணியாச்சு ஹேசல்நட் ஹாட் சாக்லேட். ரிசீவும் ஆயிட்டு. பட் அவங்களுடைய ஜிஞ்சர் டீக்காக வெயிட்டிங். பேஸ்ட்ரீஸ், கேக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இங்கே அவைலபிளாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ப்ரைஸியஸ் சைட்லேயும் இருக்கும். பட் தட்ஸ் ஃபைன். ட்ரிப்பிள் சாக்லேட் ஹேசல்நட்
ஹாட் சாக்லேட் புட்டிங். டேஸ்டின்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவங்களுடைய ஜிஞ்சர் டீக்காக வெயிட்டிங். அதுக்கடையில் இதுவும் கொஞ்சம் சூடு குறையும். செம்ம டேஸ்டாக இருந்தது. இந்த சர்க்கிள் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து அந்த சைடு போகும். இங்கே சாப்பிட்றியாம்மா? இங்கே இருக்கும் ஃபுல்லாக பக்கா ஷோர் தென் ஓகே. இந்த ஏரியா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம மார்க்கெட் ஹோம்ஸில் இந்த மாதிரி இல்லை என்ன புச்சு, இப்போ கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. அது சன்னா டால், சன்னா நட்ஸ். மொத்தம் 6 ஆயிருக்குல்ல, 30. பேக் டு ஹோட்டல் ரூம். அண்ட் ஒன்லி ரீசன் நாங்கள் திரும்பி வந்ததுக்கு நான் தான் காரணம். எனக்கு குளிர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேனேஜ் பண்ண மாட்டேன். இப்போ 18 டிகிரி. அண்ட் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நடந்தால் திருப்பி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு தான் வர வேண்டியது இருக்குது, நான் நடந்து வர மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் கன்சிடர் பண்ணி திரும்பி வந்தாச்சு. அண்ட் நான் தான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஹில் ஸ்டேஷன் வரணும் அப்படி இப்படின்னு. எனக்கு எதுனாலும் எக்ஸ்ட்ரீம் போனால் கஷ்டம். சம்மர் எக்ஸ்ட்ரீமில் போனாலும் கஷ்டம், வின்டர் எக்ஸ்ட்ரீமில் போனாலும் கஷ்டம். ஸோ அது எல்லாருக்கும் உள்ளது தான், எனக்கும் உள்ளது. பட் என் கூட இருக்கிற 2 பேருக்கு அப்படி கிடையாது. குளிர்லையாடி சுத்தமாக குளிர்லையா? உங்களை எந்த கேட்டகரியில் ஆட் பண்ணுன்னு தெரியல. எனக்கு குளிருது. ஊட்டி பிளானில் இருந்திருந்தால் நான் வீட்டிலேருந்து வரமிச்சிலே ப்ரிப்பேர்டாக வந்திருப்பேன். பேசிக் தேவைகளான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருப்பேன். பட் இது அன்பிளான்ட் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துகிட்டு வரல. என் வாய் உலருது. ஸோ யா, இது இப்போ வெளியிலேருந்து வந்ததுனால தான் இப்போ கொஞ்சம் இவ்வளோ இப்படிலாம் இருக்குது. நான் இந்த இதோடவே பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வாஷ் நான் பண்ணிவிட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். எனக்கு இப்போ 9654. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எனக்கு 6.19. சரி ஓகே, இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நடந்திருக்கிற பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு ட்ரீட் என்ன தெரியுமா? மூங் டால் அண்ட் சன்னடால். சன்னடால் இல்லை, இது சன்னா. ரொம்ப கம்மியாக தான் இருக்குமாக்கா. நீங்க கேட்ட 5 ரூபாய்க்கு எவ்வளவு தருவோம்? 5 ரூபாய்க்கு இவ்வளோதான் வருமோ? எடுத்துக்கோங்க. 1 2 எடுமக்கா. ஆமா, எல்லாத்தையும் எடுத்துறாத புஜு. கிள்ளி எடுமக்கா, அள்ளி எடுத்துறாத. சரி ஓகே. அங்கேயும் ஒரு மூவி ஃபுட் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு எனக்குள்ள டே எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.